கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று திரும்ப திரும்ப ஸ்டாலின் சொல்கிறீர்களே, இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே. நீங்கள் பேசலாமா என்று இதை பேசலாம். யார் பேசலாம்? காமராஜ் இருந்தால் பேசலாம், கக்கன் இருந்தால் பேசலாம். தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான். 500 ரூபாய் நோட்டுக்கும் 500 மில்லி சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் தங்களை விற்றுவிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்களே, இவர்களின் மூலம்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்கப் போகிறது. அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இன்றைய அரசியல் உலகத்தில் இல்லை என்று கருதுவதனால், சரி கொடுப்பதை கொடுக்கட்டும், அதை வாங்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கை நீட்டுகிறார்களே தவிர, அவர்கள் நெஞ்சில் ஏற்றி போற்றுகிற ஒரு மனிதன் மற்றும் அரசியல் களத்தில் வந்து நின்று விட்டார். நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், தமிழகத்திலே உள்ள வாக்காளர்கள் பணம் குறித்து ஒருபோதும் சிந்திக்க மாட்டார். எனவே ஆகாயம் போல் பரிசுத்தமாய் நிர்மலமாய் நம்முடைய வாழ்வை நாம் சமைத்துக் கொண்டால் எவர் குறித்தும் எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விமர்சனங்களாலே ஒவ்வொருவனையும் வீழ்த்திவிட முடியும் என்று நினைப்பவர்கள் மனநோயாளிகள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களுடைய பல எழுத்துக்கள் கழிப்பறை எழுத்துக்களை விட மோசமாக இருக்கின்றன. இதை விட ஒரு மோசமான கருத்தியல் சர்வாதிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை எவன் வைத்தாலும் அவனை இழித்தும் பழித்தும் நாங்கள் எழுதுவோம் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதக்கூடிய மனிதர்களை விட மோசமான பாசிஸ்டுகள், மோசமான சர்வாதிகாரிகள் யாருமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்தியல் சர்வாதிகாரிகள் உருவெடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்தியல் சர்வாதிகாரிகளுக்கு இடையேதான் நம்முடைய அரசியல் பயணம் நடந்தாக வேண்டும். அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள். ஸ்டாலின் படிக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். நீங்களாவது படித்து பாருங்கள். ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது. உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஓரளவு அப்பாவி. எனக்கு 2 பேரையும் பிடிக்காது, அது வேறு. நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவா அது? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தால், ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன், போராட்டங்களால் நாடு சுடுகாடாகும் என்று சொன்னார் அவர். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நான் ரசித்ததை போல உலகத்தில் எந்த சிவாஜி ரசிகனும் ரசித்திருக்க மாட்டான். எந்தெந்த படத்தில் அவர் எப்படி நடப்பார், எப்படி வாயசைப்பார், எப்படி கண்ணை திருப்புவார், எப்படி தோளை உயர்த்துவார், அப்படியே செய்வேன். ஆனால் அந்த சிவாஜி கணேசன் 1989 தமிழ்நாடு ஜனதாதளத்தினுடைய தலைவராக வந்த பொழுது அதன் பொதுச் செயலாளராக இருந்த நான் கவர்ச்சி அரசியலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் காமராஜ் தொண்டன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். கட்சியை விட்டு வெளியேறினேன். இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக இருப்பது சிவகங்கையிலே இருக்கிற ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கொட்டும் மழையில் என் வீடு தேடி வந்தார். ஒரு படுக்கை அறை தான், ஒரு சமையலறை, அதுதான் நான் இருந்த வீடு. அவர் வந்த பொழுது யார் என்னை வந்து சந்தித்தாலும் என் மனைவி இந்த படுக்கறையிலிருந்து ஓடி போய் சமையலறையில் புகுந்து விடுவாள். அந்த நேரத்தில் மழை வெள்ளம் என தண்ணீர் உள்ளே வருகிறது என் அறைக்குள்ளே. நான் துடைப்பம் எடுத்து பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ராஜசேகரன் உள்ளே வந்தார். மணியன், என்ன இது கொடுமை என்றார்.
ஒரு காந்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டவன், காமராஜரை பின்பற்றுபவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி நான் இருக்கிறேன் என்று. நடிகர் திலகத்தை நீங்கள் நெஞ்சார புகழக்கூடியவராயிற்றே, நீங்கள் ஏன் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தீர்கள்? உலக பெரும் நடிகன் சிவாஜி என்று என்னை சொல்லுங்கள், 3 மணி நேரம் பேசுவேன். ஆனால் சிவாஜியை அன்பு கூர்ந்து என்னால் தலைவராக கொண்டு இயங்க முடியாது என்று அன்று மறுத்தவன் நான். நண்பர்களே, 1977 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது. பிறகு 80 வந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்தன. அப்பொழுது ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த ப. ராமச்சந்திரன் மத்திய சென்னை வேட்பாளராக நின்றார். அந்த நேரத்தில் நான் பேசினேன், அவற்றையெல்லாம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், விரிவாக சொல்ல விரும்பவில்லை. அப்பொழுது அந்த பேச்சை பதிவு செய்து ராமாபுரம் தோட்டத்தில் கேட்ட எம்ஜிஆர் அன்றைக்கு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியினுடைய சேர்மனாக இருந்த கோடையிடி குமாரை என் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். நீங்கள் ராமாபுரம் தோட்டத்திற்கு மணியனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த மனிதன் அப்பொழுது நான் பெரம்பூர் ஜவஹர் நகரில் இருந்தேன். வந்தார். புரட்சி தலைவர் உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார், உங்களுடைய உரையை கேட்டு நெகிழ்ந்து போய்விட்டார், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் காமராஜ் தொண்டன். அதிமுகவும் ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்த மேடையில் ஜனதா கட்சியினுடைய தலைவருக்காக நான் பேசினேன். இன்னொரு கட்சியோட சிம்பல்ல நின்றுட்டு ஒருத்தர் காலில் விழுந்துட்டு மீசையில் மண்ணோட்டாம வெளியே வந்து நாங்கள் கூட்டணி கட்சின்னு சொன்னா தான் தவறு. எங்க கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, தனித்தன்மையாக இயங்குகின்றோம், தேசியத்திற்காக இணைகின்றோம். பாமகக்கு அம்பிஷன் இருக்கு, தவறு இல்லை. பிஜேபிக்கு அம்பிஷன் இருக்கு, தவறு இல்லை. ஏடிஎம்கேக்கு அம்பிஷன் இருக்கு, தவறு இல்லை. இல்லைன்னா தவறு என்ன தவறு இல்லைன்னு. நாங்க வந்து லைக் மைண்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எல்லோருக்குமே இதுல வந்து வளர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. கட்சியில 10 பேர் அண்ணாமலை எதிர்த்தா நல்லதுதான், கட்சி வளருதுன்னு அர்த்தம். இதனா பாஜக என்ன டீ கடை நினைக்கிறீங்களா? 2 பேர் வந்து கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஓசிடியை குடிச்சிட்டு 2 பேப்பரை படிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு வளர்ற கட்சி. 10,000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். கலைஞருடைய 1967 கதையெல்லாம் பேச ஆரம்பிப்போமா? எத்தனை பேர் எதிர்த்தாங்க, எத்தனை பேர் வெளியே போனாங்க, எத்தனை பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கட்சிங்கிறத தாண்டி தான் போகணும். கட்சிங்கிறது இது ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது. அடிமைகள் கட்சியில் மட்டும்தான் 10 பேர் வந்து என் தலைவர் வாழ்கன்னு உட்காந்துருப்பான். பிஜேபியில் அப்படி இல்லை. 10 பேர்னா 8 பேர் நீ ஏற்றுக்குவான், 2 பேர் ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்காத என்னை பற்றி குற்றம் சொல்லுவான். ஏற்றுக்கு தான் ஆகணும். இட்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இதில் என்ன புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பார்க்குறீங்க. காலில் விழுந்து, டயரில் விழுந்து, வீட்டுக்கு வெளியே விழுந்து, அங்கே போய் ஒரு பெரிய போஸ்டரை போட்டு நான், எனக்கு அப்புறம் என் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் மும்பேரன், இப்போ இன்பநிதிக்கு பையன் பேர் மறந்துட்டு இப்போ போஸ்டர் அடித்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கட்சியில் இந்த பிரச்சனை இருக்காது. பிஜேபியில் இந்த பிரச்சனையை நான் வரவேற்கின்றேன். கட்சி வளருதுன்னு அர்த்தம். நல்லது தானே? அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் தலைவரை இங்கே பாருங்க, அஜெண்டா ட்ரிவன். அப்புறம் இத்தனை பேர் பார்க்குறாங்க, பொதுமக்கள் பார்க்குறாங்க, தப்பாக நினச்சிக்கூடாது. 1 to 1 நான் பேச தயார். நீங்கள் வரும்பொழுதே ஃபிக்ஸடு மைண்ட் செட். பிஜேபி டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுடைய அர்த்தம் என்ன? டைனாஸ்டி முடிவெடுக்கிறது. ஒரு குடும்பம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு முடிவெடுக்கிறது. அந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் வேணும்னு முடிவெடுக்கிறது. தட் இஸ் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். கேசிஆர் உட்கார்ந்து முடிவெடுக்கிறார், ஸ்டாலின் உட்கார்ந்து முடிவெடுக்கிறார். தட் இஸ் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். நீங்கள் புதுசாக ஏதாவது கதை சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய கட்சியில் 18 கோடி தொண்டர் இருக்கான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தலைவருடைய பையன் எம்எல்ஏ இருக்கலாம், பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம். 18 கோடியில் பிசிசிஐ சேர்மன் உங்களால் ஆக முடியல, ஜெய்ஷானால முடிஞ்சது. நீங்கள் ஏன்னு போய் கேட்கணும். உங்களால் பிசிசிஐ சேர்மன் ஆக முடியல. நீங்கள் பொன்முடி அண்ணன் பையன் ஆயிட்டான். டிஎன்சிஏ சேர்மன் வந்து பொன்முடி அண்ணன் பையன் ஆயிட்டான். சரிங்களா? உங்களால் பிசிசிஐ சேர்மன் ஆக முடியல, நீங்கள் அவர் மேலே கோவப்படுறீங்க. அடுத்த எலெக்ஷன் நீங்களே கண்டெஸ்ட் பண்ணுங்க. தலைவர் இல்லை, உங்களுக்காக தான் சொல்கிறேன். அடுத்த எலெக்ஷன் நீங்கள் பிசிசிஐ கண்டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்ரீனிவாஸ் அண்ணங்கிட்ட சப்போர்ட் கேளுங்க, பொன்முடி அண்ணங்கிட்ட சப்போர்ட் கேளுங்க. அவர் நோ இட் இஸ் அ கண்டெஸ்டட் எலெக்ஷன். வேற பர்சன் கண்டெஸ்டட் இன் பிசிசிஐ எலெக்ஷன் ஹி வாண்டட். உங்களுக்கு எதுக்கு அது மேல பொறாம? உங்களுக்கு எதுக்கு பொறாம? உங்களுக்கு என்ன பொறாம? ஒரு நிமிஷம். ஓ, இப்ப நீங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சனா வந்திருக்கீங்களா? நீங்க கேட்ட கேள்வி வேற. இப்ப போறது உதயநிதிக்குள்ள போறீங்க, அடுத்து இன்பநிதி அண்ணா பையன் வருவாங்க. கன்ஃபார்முக்கு தான் பேசுறேன். அவரு பிசிசிஐ சேர்மனோ பாலிடிக்ஸ் எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க? இது அபத்தமா தெரியலையா உங்களுக்கு? இது அபத்தமா தெரியலையா? somebody is a BCCI secretary, contested election. இங்க ஒருத்தர் பொன்முடியான பையன் வந்து டிஎன்சிஏ சேர்மனா இருக்கார். அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? ஒரு நிமிஷம், கேள்வி கேட்கறது கேளுங்க. ஒன் செகண்டா நீங்க கேட்டே இருப்பீங்க. அண்ணாமலை பேசுவான், எனக்கு உங்க சர்டிபிகேட்லாம் வேண்டாம். அண்ணன், திமுக அமைச்சர் மீது ஒரு செக்ஸ் டேப் வந்துச்சு லாஸ்ட் 1 வருஷத்துல. 2 நாள் ஓடிச்சு. டிஐபிஆர்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு. அது அப்படியே காணாமல் போயிடுச்சு. அது வேணும், நான் ரீரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் போடுறீங்களா சொல்கிறேன். அதே கேள்வி. திமுக அமைச்சரின் மீது சிட்டிங் அமைச்சர், இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர் மேலே
ஒரு செக்ஸ் டேப் வந்துச்சு 48 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் யாரும் போடல, நான் கொடுக்குறேன், போடுறீங்களா? சோர்ஸோட கொடுக்குறேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்கண்ணே. நான் சொல்கிறது வெரி சிம்பிள். அதாவது அவங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு கட்சிக்கு நியாயம் இல்லை. டிஎம்கேவை பொறுத்தவரை எந்த மாதிரி கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். டிஎம்கேவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அந்த கட்சி பெண்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அசம்பிளியில் யாரோட சீலையை பிடிச்சி யார் உருவுனா, எங்கள் தலைவர் நீங்கள் தான் நிறைய பேசுகிறீங்களே சொல்லுங்கள். அசம்பிளியில் யாரோ ஒருத்தர் முடிய பிடிச்சி கலைச்சாங்கல்ல, பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும் சொன்னது யாரு? சொல்றது கேளு. சீலை மேல கை வச்சது யாரு? சீலை மேல பாது அப்படியே சொல்லுவார். நீங்க அப்படியே சொல்லுங்க. நான் யாரு பேர் சொல்ல, நீங்க தான் துரைமுருகன் பேர் சொல்றீங்க. நான் ஒரு பேர் சொல்றேன். கொலை நீங்க சொன்னீங்க துரைமுருகன். பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும்னு சொன்னது யாரு? ஒரு பெரிய தலைவி அவங்களுடைய சேலை மேல கை வச்சது யாரு? முடிய களைச்சுட்டது யாரு? பேசுவோம் ஹிஸ்டரியெல்லாம் பேசுவோம். நீங்க இன்னைக்கு பாஜகவை பார்த்து குற்றம் சுமத்தும் அளவுக்கு தைரியம் வந்திருக்கு டிஎம்கே. உங்களுக்கு இல்லை, டிஎம்கேக்கு தைரியம் வந்திருக்கு. அதனால தான் என்ன சொல்றேன், டிஎம்கே சிட்டிங் மினிஸ்டர் செக்ஸ் டேப் இருக்குன்னு வந்துச்சு, எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துச்சு, ரிமூவ் பண்ணிட்டான். இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது. இது நான் சொல்றது கேளுங்க. நான் ஹிஸ்டரியிலிருந்து பேசுறேன். தமிழ்நாட்டில் டிஐபிஆர்னு அமைப்பு இருக்கு. ப்ரெஸ் மீட்டில் என்ன 7 நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா டிஐபிஆரில் இருக்கிற ஐஏஎஸ் அஃபஸர் உங்கள் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணுவார். ஏன்னா அண்ணாமலை 7 நிமிஷத்துக்கு மேலே காமிச்சிருக்க, உங்கள் எடிட்டர்கிட்ட கேளுங்க. போய் பேப்பரில் நியூஸ் போட்டால் டிஐபிஆர் அந்த பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு கேட்பார், என்ன இவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்துருக்கேன். போன வருஷம் டிஐபிஆர்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்த்தேன், எவ்வளவு டிவி சேனலுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க. சில டிவி சேனலுக்கு 6 கோடி, சில டிவி சேனலுக்கு 31 லட்சம் எல்லாம் கொடுக்குறானே. ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டி ஆக்டில் இருக்கு, நீங்கள் எப்போ வாங்கிக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பருக்கு 8 கோடி, இன்னொரு நியூஸ் பேப்பருக்கு 44 லட்சம். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 44 லட்சம் வந்தவங்களுக்கும் 8 கோடி வந்தவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தினகரன் என்ன சப்ஸ்கிரிப்ஷன், தினகரன் எவ்வளோ ஆட் டிஐபிஆரில் வாங்குதுன்னு பாருங்கள். முரசொலி என்ன ஆட் வாங்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை, டிஐபிஆரில் 2020, 21, 22 உங்கள் டிவி சேனல் உங்கள் நியூஸ் பேப்பருக்கு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. இங்கே வந்தவங்க யார் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ அவங்க டிஐபிஆர்லேருந்து அந்த சேனலுக்கு அதிகமாக பணம் வந்திருக்கும். சிம்பிள் லாஜிக். 19 குற்றச்சாட்டு வைக்கல, நீங்கள் தான் 19 வைக்கிறீங்க, நான் வைக்கல.